गणानाहन्त्वा गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सेदसादनम् ॐ नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्थलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः सिद्धिविनायकमूर्तये नमः समस्तापराधक्षमापणार्थे सर्वमङ्गलप्राप्त्यर्थे सर्वकार्यानुकूल्यप्राप्त्यर्थे அகண்டகல்பூரணீராஜனந்தரிஷஜாவே. எல்லாருக்கும் அவர்கள் காமனைகள் பூர்த்தியாக ஸ்ரீ மகாகணபதியை எல்லாரும் பிரார்த்திச்சுங்கோ. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள். வணக்கம். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா இதன் சுப ஆரம்பம் கர்டன் ரைசர் புரோகிராமில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. விக்னேஸ்வர பூஜை மிகச் சிறப்பாக நடந்தேறியது. நாம் என்ன காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அனைத்து மங்களங்களையும் அருளக்கூடிய, ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அத்தகைய விநாயக பெருமானுக்கு சிறப்பான பூஜை செய்து முடித்திருக்கிறோம். இப்போ கல்யாண மாலையில் பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம எல்லாரும் பேச இருக்கோம். முதல்லமா பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாங்கிறது வந்து எக்ஸலண்ட் வேர்ட் ஆக்சுவலாக. ஏன்னா எதை தேடுறியோ அது கிடைக்கும், அவ்வளோதான். உன்னோட மனசுக்கு எது பிடிக்குமோ அதுதான் உனக்கு அமையும், நினைச்ச மாதிரி அமையணும். அதான பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா. என்ன பண்ண போறோங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியும், அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டாமா? பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா அப்படிங்கிறது கல்யாண மாலையினுடைய ஒரு அடுத்த அவதார், நியூ ஜென் அவதார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்யாண மாலை எப்பவுமே நிறைய நிகழ்வுகளை பண்ணிட்டே இருப்போம். ஹைபிரிட் மெத்தட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர். இன்னைக்கு வந்து கோவிடுக்கு பிறகு இந்த ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறது, மீதி நாள் ஆஃப்லைனில் வேலை பார்க்குறது, ஆன்லைனில் பாதி வேலை பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆனால் நம்ம அந்த காலத்துலேருந்தே இந்த ஹைப்ரிட் மெத்தடை தான் நாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வரன்களை வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய வெப்சைட்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆப்லையாக இருக்கட்டும், எதில் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் குடும்பமும் சந்தித்தால் தான் அது திருமணமாக உருவாகும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பெரிய நம்பிக்கையை வச்சுட்டுருக்கோம். நம்பிக்கை மாத்திரமல்ல, தட் இஸ் ஏ ப்ரூவன் ரெக்கார்ட். அதனால நாம அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ திருமண திருவிழா அப்படின்னு நம்ம பண்ணினோம். ஒவ்வொரு ஊர்கள் தோறும், அது Tier 2 சிட்டிஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட மெட்ரோஸாக இருக்கலாம், எல்லா ஊர்களையும் நம்ம பண்ணினோம். அதை தாண்டி வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறத 2022 நம்ம லான்ச் பண்ணோம். அப்போ வந்து மேட்ரிமோனி, ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட், இப்படி 3 விஷயத்தை நம்ம அதில் கொண்டு வந்தோம். மேட்ரிமோனி அப்படின்னா மாதம் வந்து அலையன்ஸ் சீக்கர்ஸ் வந்து அங்கே வருது. அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க, திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படின்னுவாங்க. மாதம் வந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கான கம்யூனிட்டி மீட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான மேட்சிங் ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், அதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு யோசிச்சா என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதில் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் 6 சீசன் நமக்கு முடிஞ்சிருக்கு. சென்னை ட்ரேட் சென்டரில் 3, கொடிசியாவில் கோயம்புத்தூரில் 3 முடிஞ்சிருக்கு. சூப்பர் சக்ஸஸ் மேட்டர். கரெக்ட். எல்லாமே நம்ம ஓவர் ஃப்ளோயிங் க்ரௌடோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நம்மோட அசோசியேட் பண்ண பிராண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய திருப்தியை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வகையில் தான் இப்போ அதை தாண்டி அடுத்த அவதார் தான் நம்முடைய இப்போ பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா. கல்யாண மாலையினுடைய கோர் ஆக்டிவிட்டி என்ன? வரன் தேடி தருவது. அப்போ அதுக்கு ஃபோக்கஸ் நிறைய இருக்கணும். ஒரு 70% ஃபோக்கஸ் அதுக்கு இருக்கணும். அதனால தான் இப்போ இந்த தடவை நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அலையன்ஸ் சீக்கர்ஸ் நம்ம உள்ளே வரா மாதிரியும், அவரவர்களுக்கான கம்யூனிட்டி மீட்டில் அவரவர்கள் சந்திப்பது மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம ஆரம்பித்த அன்றே ஒரு ஸ்லோகன் சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, 1 lakh டிஜிட்டல் ப்ரொஃபைல். இந்த காலகட்டத்தில் 100 நாட்கள் இதற்கான கேம்பெயின் இருக்குது. அந்த 100 நாட்களில் 1 lakh புது ப்ரொஃபைல் உள்ளே கொண்டு வரணும், புது வெள்ளம் வரணும் அப்படிங்கிற மாதிரி புது ப்ரொஃபைல்ஸ் உள்ளே வரணும். அந்த 1 lakh ப்ரொஃபைல்லேருந்து
குறைந்தபட்சமாக 10,000 வரன்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கணும். அதில் அந்தந்த கம்யூனிட்டி நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான வரன்கள் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதிலிருந்து நூற்றுக்கணக்கான இவங்களுக்கு பொருத்தமான வரன்களிலிருந்து அவர்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். இதுதான் நம்முடைய கோர் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக நான் ஹைப்ரிட் சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம ஹைப்ரிட் அப்படிங்கிறதே நம்ம டிஜிட்டல் அண்ட் ஆஃப்லைன், இதுதான் இத்தனை நாளைக்கு ஹைப்ரிட் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கல்யாண மாலை எப்போவுமே எல்லாத்துலேயும் 4 ரன்னர். இது ஏஐ எனேபிள்ட் ஆஃப்லைன் மாடல். அப்போ அவங்களுக்கு சஜஷன் சொல்லும் பொழுது ஏஐ அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். இதெல்லாம் உனக்கு மேட்சாக இருக்குது, நீ பார்க்கலாம் அப்படின்னு அசிஸ்ட் பண்ணும். ஆனால் சூஸ் பண்ண போகிறது இவங்க தான் சூஸ் பண்ண போகிறாங்க. பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா உங்களுடைய டெஃபினிஷனில் நீங்கள் எப்படி அதை டிஃபைன் பண்ணுவீங்க? நான் தேடுற மாதிரி ஒரு பெண் கிடைக்கணும், என் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும். இதுதான் பர்ஃபெக்ட் மேட்ச். இப்போ சொல்லப்போனால் பெற்றோர் தேடுற விஷயங்களை விட பசங்க தேடுற விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தன்னோட ஐடியாலஜிக்கு யார் ஒத்து வருவாங்க, தன்னோட நாலேஜை யாரோட ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபேமிலிக்குள்ள ஒரு இன்டிமேட் பர்சன், அதை அந்த இடத்துல பிடிக்குதே, அதான் அவங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச். இத்தனை வரன்களை கொண்டு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஒரு பர்ஃபெக்ட் மேட்சை எடுத்து மேரேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மேரேஜ் உடனடியாக குடும்ப வாழ்க்கை, இதுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் திங்க் பண்ணுவாங்களா, எல்லாரும் இது மாதிரி எல்லாருக்கும் நடத்தி வைக்கணும்னு திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணால் கல்யாண மாலை ரொம்ப ரொம்ப சின்சியராக யோசனை பண்ணோம். தேடுகிற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உடனடியாக திருமணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கல்யாண மாலையால் தீர்மானமாக பண்ணி கொடுக்க முடியுங்கிறது நம்ம சொல்கிறது இல்லை, நம்மளை நோக்கி வர பெற்றோர் சொல்கிறாங்க. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 2 நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மேலும் விவரங்களுக்கு 9840891500. தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள். அலையன்ஸ் சீக்கர்ஸ்ட் எங்களுடைய வேண்டுகோள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்க, இது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. இந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு தேர் திருவிழா நடக்கிற மாதிரி, ஒரு மிகப்பெரிய கோவிலில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி. நாம் கோவிலுக்கு போகிறது எதற்காக? நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்பதற்காக. இந்த திருவிழா எதற்காக? உங்கள் வீட்டில் ஒரு வரன் அமைந்து உங்கள் வீட்டில் அது மங்களகரமாக நிகழ்வாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்து பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா என்ற பெயரை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்க, சரி நமக்கு வந்துடும் பார்த்துக்கலாம், எப்படியுமே மேட்சஸ் அனுப்ப போகிறாங்க, இல்லை நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு தயவு பண்ணி யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு வரும்பொழுதே நம்முடைய மனதினுடைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள், குறுகிய எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி நம்முடைய மனம் விசாலமடையும். ஓ, இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் தேடுறாங்களா, இப்படியெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அப்படி இருக்கிறதே நான் மட்டும் ஏன் இப்படி யோசிக்கணும், நான் மட்டும் ஏன் ரொம்ப நாளாக குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் விசாலம் அடைவதற்கு இம்மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வரன் தேடும் ஒவ்வொரு பெற்றோரிடமும், அதே போல் வரன் தேடக்கூடிய பெண் பிள்ளைகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், இந்த திருவிழாவிற்கு கட்டாயமாக வாருங்கள். அந்த காலத்தில் திருவிழா அப்படின்னா அத்தை பொண்ணை பார்க்கறதுக்கு, மாமா பையனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த திருவிழா உங்களுக்கு ஏற்ற வரனை நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது கட்டாயமாக அமையும். அதனால் கண்டிப்பாக வாங்க. இதை தாண்டி ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்த கல்யாணத்தினுடைய பிரம்மாண்டத்தை நாம் எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல பத்திரிகை பார்த்த உடனே ஓ இந்த மண்டபத்தில் நடக்கிறதா, ஓ பெரிய கல்யாணம் தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி கல்யாண மாலையின் ஏற்பாட்டில் சென்னை ட்ரேட் சென்டரில் கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்க இருக்குங்க. பிரம்மாண்டத்தை நீங்கள் அப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்போ 10,000 வரன்கள் வராங்கன்னா எத்தனை 1000 வரன்கள் வந்தாலும் அந்த இடத்துல அவர்களுக்கான தனிப்பட்ட கவனிப்பும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளும் பெரிய லெவலில் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வரலாம், பதிவுகளை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருக்கோம். QR கோடை கீழே கொடுக்குறோம், நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிங்க. இல்லை அங்கே கூட டிஜிட்டல் புக்கிங் பண்ணிக்கிங்க. இல்லை அதை தாண்டி நான் புரிஞ்சுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. பதிவுகளை முடியுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி மீட் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி காமனாக நிறைய கம்யூனிட்டி மீட் இருக்குது. உதாரணத்துக்கு 30+ அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட கம்யூனிட்டி மீட் இருக்குது. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது, டாக்டர்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது, ரீமேரேஜுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகளை நாம் அங்கே பண்ணியிருக்கோம்.
அதனால் வரன் தேடும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக நீங்கள் அங்கே வாங்க. உடனே வந்து நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேனே இல்லை கும்பகோணத்தில் இருக்கேனே எப்படி வருது இதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாம் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? அது மாதிரி கோயம்புத்தூரில் இருந்தால் என்ன, ஈரோட்டில் இருந்தால் என்ன, பெங்களூரில் இருந்தால் என்ன, மும்பையில் இருந்தால் தான் என்ன, கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். ஏன்னா இம்மாதிரியான ஏற்பாடுகளை செய்வது அப்படிங்கிறது சாமானிய காரியம் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாரும் வரணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். கல்யாண மாலையும் வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களினுடைய வேண்டுகோள். கல்யாண மாலை இந்த மாதிரியான பிரம்மாண்டமான நிகழ்வுகளை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் கல்யாண மாலையோட அசோசியேட் பண்ணியிருக்கிற பிராண்ட்ஸ். அவர்கள் தான் நம்ம வந்து இதெல்லாம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் காசா கிராண்ட் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அது நேச்சுரல்ஸ், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், சரவணா எலைட், இது மாதிரி பல பிராண்ட்ஸ் நம்மோட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வரன் தேடும் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ், பெனிஃபிட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாங்க. கல்யாண மாலைக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேமெண்ட்டோடு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் 2 வழியில் பார்க்கலாம். ஒன்று உங்களுடைய சுப செலவு, அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ப்ரோக்ராம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்வரவிற்கான சுப செலவு. அதை தாண்டி இந்த பிராண்ட்ஸ் எல்லாரும் ஆஃபர் பண்ணுற பெனிஃபிட்ஸை பார்த்தா நீங்கள் பண்ணுற செலவை விட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் வந்து சேரப்போகிறது. அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து அந்த பதிவுகளை பண்ணிக்கிங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பேமெண்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. கல்யாண மாலையோட சிக்னேச்சர் ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்கிறத விட்டுட்டீங்களே? அதை எப்படி விடுவேன்? நான் இன்னும் முடிக்கலையே, வணக்கம் சொல்லிட்டேன்னா என்ன? கல்யாண மாலையினுடைய சிக்னேச்சர் ஈவெண்ட்ஸை சொல்லாமல் நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியாது. பட்டிமன்றம் இல்லாமல் கல்யாண மாலை நிகழ்ச்சிகளை மக்கள் ஒப்புக்கொள்வதும் கிடையாது. அந்த வகையில் 2 நாட்களும் 22ஆம் தேதி 23ஆம் தேதி நவம்பர் 22 and 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் காலையில் 8:45 மணியிலிருந்து மாலை 4:30 மணி 5 மணி வரைக்கும் நம்முடைய கம்யூனிட்டி மீட்ஸ் பதிவுகள்லாம் நடக்கிறது. ஆனால் அதற்கு நடுவிலேயே ஒரு 3-3:30 மணிக்கு கல்யாண மாலையினுடைய பேச்சரங்கம், நம்முடைய ரொம்ப பாப்புலர் இல்லையா நம்முடைய பேச்சரங்கம், அதை தாண்டி பிஸ்னஸ் கான்க்ளேவ், அதே மாதிரி 2 நாட்களும் மாலை 5:30 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலையின் பட்டிமன்றம் நடக்கிறது. ஒரு நாள் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமை பொறுப்பேற்று ரொம்ப அற்புதமான கலகலப்பான கருத்தாழமிக்க ஒரு விவாதம் நடக்க இருக்கு. நல்ல நல்ல பேச்சாளர்கள் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். அதே மாதிரி பேச்சரங்கம், சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கத்தில் எப்பயுமே கல்யாண மாலை பேச்சரங்கம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலும் இதில் குறிப்பாக நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு நல்ல ரொம்ப பாப்புலரான உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான டாக்டர்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக ஒரு 15 நிமிடத்தில் வந்து நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இல்லை, ரொம்ப கலகலப்பாகவும் நகைச்சுவையோடும் எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். அதை தாண்டி திரு ராஜா தலைமையில் ஒரு அற்புதமான பட்டிமன்றம் 23ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடக்கிறது. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் பங்கேற்றுக் கொள்கின்றார்கள். ஒரு அற்புதமான விழா நடக்க இருக்கின்றது. 2 நாட்களும் நடக்க இருக்கு. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து சனிக்கிழமை இருக்குது அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை காலையில் வந்துட்டு அங்கே எப்படியுமே ஃபுட் கோர்ட் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு மாலையில் பட்டிமன்றத்திற்கு அதை இருந்து அனுபவிச்சுட்டு போங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா அதை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அனுபவித்து செல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம். நான் அறிமுகப்படுத்துகிற சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு இருக்குது. அதை பற்றி சொன்னால் எனக்கும் பெருமையாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு நான் சொல்லியா மோசர் பெருமை வர வேண்டும்? பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு பெருமை இருக்க தானே செய்யறது. கண்டிப்பாக இருக்குது. சன் டிவி கல்யாண மாலையினுடைய லைஃப், அது உயிர் துடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து வரன் அறிமுகம் தான். அதுதான் கல்யாண மாலையினுடைய கோர். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை காலை திரு மோகன் அவர்கள் அறிமுகப்படுத்தும் வரன் அறிமுக படப்பிடிப்பு, அதாவது சில பேரை வந்து சிலத்துக்குனே கடவுள் நேர்ந்து விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரு மோகன் அவர்களை இந்த வரன் அறிமுகம் செய்வதற்காகவே இறைவன் படைத்திருக்கிறார். அந்த வகையில் அந்த வரன் அறிமுக படப்பிடிப்பும் நடைபெற உள்ளது. எனவே வரன் தேடுவோர் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள். தமிழை நேசிப்பவர்கள், பட்டிமன்றத்தை நேசிப்பவர்கள் கட்டாயமாக வாங்க. இது எதுக்கு? எல்லாரும் வாங்க. இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை நம்ம என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். இதை தாண்டியும் சில டவுட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி கேட்கறதுக்கு சில கஸ்டமர்ஸ் இங்கேயே வந்திருக்காங்க. அவங்க கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். வரன் தேடுறவங்க எல்லாருமே சென்னையிலன்னு இல்லை, தமிழ்நாடு பூராவே, ஏன் ஆல் ஓவர் வேர்ல்டு
இப்போ கல்யாண மாலை நடத்தப்பட பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நவம்பர் 22, 23 நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் பெரிய லெவலில் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சில கேள்விகள் நிறைய இதுவாக இருக்குது. இப்போ இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாக்கு வரன் தேட வர்றவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் மேடம் எடுத்துகிட்டு வரணும்? ஆக்சுவலாக வந்து யாருக்கு வரன் தேடுறீங்க? என்னோட பொண்ணுக்கு. ஓகே, உங்கள் பெண்ணினுடைய ஃபோட்டோ, நல்லா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ. நான் சொன்ன உடனே மோகன் சாரை திரும்பி பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சார் அதை தான் சொல்லுவார், வரன் தேடித்தர நானே சிரிக்கிறேன் அப்படின்னா வரன் தேடுறவங்க கண்டிப்பாக சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நல்லா சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு அருமையான ஃபோட்டோ, அவங்களுடைய எல்லா பர்டிகுலர்ஸ், அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேண்டியிருக்கும். அதை தவிர அவங்களுடைய ஜாதகம் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வரணும். அலையன்ஸ் சீக்கிங் தான் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஜென்ரலாக வாக்கினாவே வந்துடலாம். அந்த மாதிரி வந்தீங்கன்னா கூட ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த எல்லா பர்டிகுலர்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ்? அந்த சார்ஜஸில் எதுவும் டிஸ்கவுண்ட் இருக்கா? இது வந்து 6 மாத பதிவுகள். 6 மாதம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, கல்யாண மாலையினுடைய எல்லா நிகழ்வுகள்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். அதை தவிர இந்த பிரம்மாண்டமான பர்ஃபெக்ட் மேட்ச்சில் கலந்துக்கலாம். 6 மாதத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் நம்மளுடைய மெம்பராக இருக்கலாம். ஐ திங்க் நிறைய நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த நம்பர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம தனித்தனியாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட புட் டுகெதர் அதோட வேல்யூ வந்து 12,000 rupeesக்கு வருது. ஆனால் நம்ம அந்த ஈவெண்ட் ஆஃபராக நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்கோன்னா 7,500 rupees எல்லாம் சேர்த்து, டேக்ஸ் எல்லாமே சேர்த்து அதை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிறவங்களுக்கு ஃபர்தர் டிஸ்கவுண்ட்டாக 7,200 பே பண்ணால் போகிறோம். இந்த 7,200க்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சுப செலவு. அது எப்படி நீங்கள் முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணோமோ அது மாதிரி விக்னேஸ்வரருக்கு எடுத்து வைக்கக்கூடியது மாதிரியான ஒரு சுப செலவு இது. இந்த செலவை நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த 6 மாதத்திற்குள்ள ஒரு 90% கண்டிப்பாக இந்த திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் செலவுன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய வரவு அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா? செலவுன்னே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேயா? பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பேரே ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு அனௌன்ஸ்மெண்ட் போது இதில் நிறைய பிராண்ட்ஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. அதோட டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸு, கிஃப்ட்ஸு, டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன டீட்டெயில்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்பொழுதுமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்முடைய எண்ட் யூசர்ஸ், அதாவது நம்மளுடைய வரன் தேடுறவங்களுக்கு, அவங்களுக்கு வரன் தேடுற மனச்சுமை கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த ப்ராசஸில் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசிப்போம். அந்த ப்ராசஸே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கல்யாண மாலையோட நோக்கம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட் பண்ணாலும் நல்ல ஏசி ஹால், நல்ல அவங்களுக்கான கம்ஃபர்ட்டு, அவங்களுக்கான ஃபுட் கோர்ட், இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோங்க. அந்த மாதிரி வரன் தேடுறவங்க வந்து கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிராண்ட்ஸும் நம்மளோட சேர்ந்துருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட அசோசியேட் பண்ணியிருக்கிற நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் காசா கிராண்ட் அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பவர்ட் பை பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நேச்சுரல்ஸ், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், சரவணா எலைட், அதை தவிர நம்முடைய மெயின் ஸ்பான்சர், கோ ஸ்பான்சர், பார்ட்னர்ஸ், இப்படி எல்லாருமே இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணால் இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் சார்ஜஸ் என்ன பே பண்ணுறீங்களோ அதை போல் பல மடங்கு பெனிஃபிட் உங்களுக்கு வந்து சேரும். என்னோட டவுட் என்னென்னா, இப்போ கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் மேட்ரிமோனி மீட்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஓகே, அதெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ என்னென்னா இதில் நீங்கள் பட்டிமன்றம், பேச்சரங்கம், ஸோ அதுவும் நடத்துகிறீங்களே, அதுக்கான காரணம் என்ன மேம்? உங்களுக்கு பட்டிமன்றம் பிடிக்குமோ பிடிக்காதா? ஆப்வியஸாக பிடிக்கும். இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற லட்சம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாம் பண்ணுறோம். ஏன்னா எப்பொழுதுமே அது எவ்வளோ பெரிய எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த என்டர்டெயின்மெண்ட் பார்ட் நல்லதாக இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு கல்யாண மாலை அப்படின்னா 2 கோர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. ஒன்று வாழ்க்கை துணையை தேடி தருவது, இன்னொன்று தமிழை நேசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை தர்றது, வாழ்க்கைக்கு இதமான விஷயங்களை கொடுக்கறது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பார்ட்டும், ஒவ்வொரு பேச்சாளரும், ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்த்தா அது வந்து மணக்கும். இந்த வாழ்க்கை மணக்கிற மாதிரியே நம்மளோட பட்டிமன்றமும் ஃபஸ்ட் கிளாஸாக மணக்கும், எல்லாம் டவுட்டே கிடையாது. அதனால தான் இதை அதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஒரே சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறது பதிலாக மல்டிபிள் சப்ஜெக்ட் பேசும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய ஈர்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி 3 கோடி மக்கள் உலகம் முழுக்க நம்ம கல்யாண மாலையை பார்க்குறாங்க, வியூவர்ஷிப் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே தான், முக்கியமான காரணம் அதான். என் சிஸ்டருக்காக வரேன்னு பார்த்துட்ருக்கோம் சார்.
நீங்கள் பார்க்குற எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸில் பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தால் நேரடியாக உங்களை மீட் பண்ணி பர்சனலாக பேச முடியுமா? கட்டாயமாம்மா, கட்டாயமாக. there is a செப்பரேட் கேபின். அதாவது விஐபிஸ் வரும்போது அவங்க இந்த க்ரௌடில் இல்லாமல் அவங்கள டீல் பண்ணி அப்படியே அனுப்புறதுக்கான செப்பரேட் கேபினே இருக்குது. ஓகே. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து வரன் தேட வந்திருக்காங்கங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் அவங்க பாட்டு வந்து நார்மலாக இருப்பாங்க, என்னை பார்த்து பேசுவாங்க, பேசிட்டு வெளியில் போகும்போது எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துட்டு வெளில போவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். நான் இருக்கிற இடம் எப்போதும் பார்த்தீங்கன்னா மிளரும், என்ன பளீர்னு இருக்கும். அந்த அந்த கார்னரே வந்து பேசும் உங்களோட. ஸோ நீங்கள் கட்டாயமாக வாங்க. இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா அப்படின்றது இந்த வரம் தேடுறவர்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி மதுரையில் இருக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சி வந்து சென்னையில் நடக்குது, என்னை மாதிரி மதுரையில் இருக்கிறவங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி அங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சுக்கலாமா? அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது மேம்? இப்போது நீங்கள் ட்ராவல் எடுக்க போகிறீங்கன்னா முன்பதிவு பண்ணணுமா இல்லையா? பஸ்ஸாக இருக்கட்டும், ரயிலாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், அது மாதிரி எதுக்கும் ஒரு முன்பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வரது முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் உங்களை வரவேற்க காத்திருக்கும். முன்பதிவும் பண்ணுங்கள், முன்னாடியே வந்து கலந்துங்க, முந்துங்க, உங்கள் வீட்டு கல்யாணத்தை உடனடியாக முடிச்சுட்டு கிளம்புங்க. அவ்வளோதான், சரியாக போச்சு. ஆக்சுவலாக நம்ம வீடுகளில் ஒரு திருமணம் நடக்கிறது அப்படின்னாலே நம்ம எங்கே இருந்தெல்லாமோ எங்கேயோ வரோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வரத்துக்காக இந்த எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. எப்படி டிசம்பர் சீசன்னா கச்சேரிக்கு எல்லாரும் வந்து சென்னைக்கு வராங்களோ அந்த மாதிரி இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவுக்கு உலகெங்கும் வரன் தேடுபவர்கள் அவங்களுடைய வேர் எப்படி பார்த்தாலும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும், யாரோ ஒருத்தர் சென்னையில் இருப்பாங்க, அவங்களால முடிஞ்சால் வந்து கலந்துக்கலாம், முடியலன்னா அட்லீஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பலாம். ஆனால் இம்மாதிரியான நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் தான் ரொம்ப பெரிய வேலை. அப்போ அப்படி பண்ணும்பொழுது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் கண்டிப்பாக மதுரை ஒன்றும் இப்போ 5000 கிலோமீட்டர் தள்ளி இல்லை, அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வர சொல்லுங்கள் உங்கள் உறவுக்காரங்களையும் நண்பர்களையும். அது மதுரையாக இருந்தாலும், கோயம்புத்தூராக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும் வர சொல்லுங்கள். சரியா? பார்த்துக்கலாங்கிறத விட்டுட்டு அப்போவே பார்க்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா உங்கள் வீட்டு கல்யாணம் வந்துடும். அடடா. மேம், நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நாங்கள் அங்கே தான் இருக்கணும். 2 நாள் நிகழ்ச்சி வேறு. ஃபுட்டுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா மேம்? கண்டிப்பாக அதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த சென்ஸ் என்னென்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. இப்போ சாட்டர்டே அன்றைக்கி உங்கள் கம்யூனிட்டி வரன் இருக்குது அப்படின்னாக்க அந்த மீட்டை நீங்கள் பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவோட அந்த மீட்டை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 2 hours இப்படி ஃபுட் கோர்ட்டில் தான் போய் சுற்றிட்டு ஏதானா வைரம், சில்வர், கோல்டு, சில்க் சாரீஸ்னு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நேராக பேச்சரங்கம் இருக்குது, அப்புறம் தாண்டி பட்டிமன்றம் இருக்குது. எல்லாத்தையும் ஜாலியாக நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டெஃபினட்டாக ஒரு நல்ல விருந்தாக அது அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஐ ஹவ் ஒன் கொஷின் மேடம். சொல்லுமா. நான் ஒரு பட்டிமன்றம் லவர். ஸோ இப்போது நடக்க போகிற இந்த 2 நாள் ஈவெண்ட்டில் பட்டிமன்றம்க்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பாஸ் டிக்கெட் முன்கூட்டியாக வாங்கிட்டு வரணுமா? எங்கே போய் வாங்குறது மேடம்? நல்ல விஷயமா. அதாவது டிக்கெட் அப்படிங்கிறது கிடையாது. கல்யாண மாலை பட்டிமன்றங்கள் எப்பொழுதுமே இந்தியாவில் நடக்கிற பட்டிமன்றங்களுக்கு நாம் வந்து டிக்கெட் ஷோ பண்ணுறதில்ல, ஃப்ரீ என்ட்ரி தான். வெளிநாடுகளில் ஆர்கனைசர்ஸ் கொஞ்சம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக தேவைப்படும் அந்த இது. ஆனால் நம்ம இந்தியாவில் நாம் பண்ணுறது கல்யாண மாலை ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான் பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும், பட்டிமன்றம் பேச்சரங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பாஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, 2000 பேர் அந்த ஹால் கொள்ளுன்னா 7000 பேர் 8000 பேர் வந்துட்டால் நம்மளால் தாங்காது. அதனால் அந்த புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாஸை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பல சோர்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய கேம்பெயின் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாஸை. அதை தாண்டி இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 9840891300 அல்லது 9840891500 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க பாஸை உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிச்சே வைப்பாங்க. அதனால் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாஸை வாங்கிட்டு வருது உங்களுக்கான இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாஸை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ. ரொம்ப நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து எங்களுக்கும் இந்த பர்ஃபெக்ட் மேட்சை பற்றி தான் ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் வந்து இப்போ ஐ திங்க் 8-10 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இது 8-10 8000 10,000 ஆகணும், அது அப்புறம் 1 லட்சமாக மாற வேண்டும். அப்படி வந்தால் தான் அது திருவிழாவாக மாறும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கல்யாணம் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லார்ட்டையும் போய் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மெசேஜஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோட, உறவினர்களோட, நண்பர்களோட வாங்க. இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா கிராண்டாக நடந்ததுன்னா கல்யாண மாலைக்கு வரன் தேடும் பெற்றோருக்கு
அதை தாண்டி நல்ல தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பெரிய லாபமா காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள்.